இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நுணுக்கணும், வரமிளகா கிள்ளி வச்சுக்கணும், தக்காளி அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வைக்கணும். எண்ணெய் ஊற்றி வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் கொஞ்சம் போடணும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டை போடணும். நல்லா வணக்கி விட்டு பொன்னிறமாக வந்தோடனே கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வணக்குங்க. வரமிளகாயை போட்டு நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு எல்லாம் வணக்கி விடணும். நல்லா தக்காளி போடணும். அதையும் வணக்கி விட்டுடலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு 2-3 தாட்டி கழுவிட்டு ஆச்சு. சிக்கனை கழுவி வச்சதை எடுத்து போட்டுடணும். நல்லா வணக்கி விட்டுருணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விடணும். சீக்கிரம் நல்லா வணங்க ஒரு மூடி போட்டு வச்சுட்டு, இது ஆட்டுக்கறி குடல், ஆட்டுக்கோட குடல். நல்லா மஞ்சத்தூள் போட்டு குழச்சி, அதுக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5-6 தாட்டி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிடணும் குடலை. சிக்கனில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டாவே போதும். வீட்டில் இருக்கிறது அரைச்சது. கொத்தமல்லி தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு. நல்லா வணக்கி விடலாம். கல் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா கறி சுருண்டு வரணும். திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். சின்ன வெங்காயம் வெட்டிக்கணும். தக்காளி ஒரு பக்கம் நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு, கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிடணும். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது குடல் குழம்புக்கு. சின்ன அடுப்பு பக்கத்தில் வச்சிடலாம். சின்ன அடுப்பில். பெரிய குக்கரில் வச்சிடலாம். ஆட்டுக்கறி குடல், ஆட்டுக்குடல். இந்த பெரட்டி வச்சதை திருப்பி ஒரு டைம் நல்லா தண்ணியில் அலசிடலாம். மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டை போட்டுடலாம். எண்ணெயை ஊற்றி குக்கரில் நல்லா வணக்கிட்டுருங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டிடலாம்.
பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு நல்லா இருக்குது போட்டால். இதெல்லாம் பழுத்துருச்சு, வீட்டில் ரொம்ப நாள் வாங்கி வச்சிருந்ததுனால பரவாயில்லன்னு போட்டேன். தக்காளி போட்டுடலாம். நல்லா வணங்கி வரணும் சுருளை. இந்த குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துட்டு வணங்குற குக்கரில் வணங்குறது கூட இதையும் போட்டுடலாம். குடல் பொரிய நல்லா வணக்கிடணும். கரம் மசாலா கொஞ்சம், இது வீட்டில் அரைச்ச பொடியே தான், தனித்தனியாக போடுறதில்ல, எல்லாம் ஒட்டுக்காக போட்டுக்கலாம். மல்லித்தூள் தேவையான அளவு, 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் தேவையான காரம் தேவையான அளவு 2 ஸ்பூன் நாங்கள் எங்களுக்கு போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டோம். கல் உப்பு தேவைக்கேற்ப. நல்லா வதக்கிடணும். நல்லா கறி சுருண்டில் வரணும். அதுக்குள்ளே சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டாச்சு. வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, சரி கடைக்கு தூரமாக போகணுன்னு போகல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. குடலை நல்லா அதுக்குள்ளே சுருளை வந்துருச்சு. தண்ணி தேவையானது ஊற்றியாச்சு. எல்லாம் அன்றைக்கி எல்லாம் இறக்கியாச்சுங்க. சாதம் வடித்து வச்சது எல்லாமே பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. ரசம் கொஞ்சம் வச்சாச்சு.